ஷாலோம் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்பொழுதும் நம்ம நேரடியாக கர்த்தருடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஃப்டிங் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. கிராஃப்ட் இல்லை, சி இல்லை, ஜி. கிராஃப்டிங் என்றால் ஒட்டுமுறை. அதாவது ஒரு செடியையும் இன்னொரு செடியையும் ஒட்டுவாங்க. பேப்பர் ஒட்டி நம்ம பார்த்துருக்கோம், கார்ட்போர்டு ஒட்டி நம்ம பார்த்துருக்கோம், பிளாஸ்டிக் ஒட்டி பார்த்துருக்கோம், செடியை ஒட்டி பார்த்துருக்கீங்களா? சில பெரியவங்க பார்த்துருப்பாங்க. அதை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். நிகரே இல்லாத தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கார். அதனால தான் அந்த மகா உன்னத நோக்கத்தோடு இந்த GI 611 சபையோடு வந்து நம்மை இணைத்திருக்கிறார். We are grafted into GI 611 church. நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். பாடலாமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை குறைவுகள் இருந்துச்சுன்னா குறைவுகளை போக்குற நிறைவான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி இந்த வரிகளை நம்ம பாட போகிறோம். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூடவர் எங்கள். நம்முடைய எல்லா டஃப் டைம்லையும் அவர் கூட வருவார். எந்த குறையா இருந்தாலும் அந்த குறையை அவர் போக்க வல்லவராயிருக்கிறார். அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்தி. சகோதரனே சகோதரியே, சத்தத்தை உயர்த்தி இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து
வல்ல நாமமே வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே மரண கூறினை ஒடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆமாண்டவரே, நிகரே இல்லாத எங்கள் இயேசு மகாராஜனே, எனக்காக இந்த பூ உலகிற்கு தாழ்மையின் கோலம் ஏற்று நீர் வந்தீரே அப்பா. I am not worthy, Lord. I don't deserve this, Lord. நான் இதற்கு பாத்திரன் அல்ல. ஆனால் என்னை தகுதிப்படுத்த, என்னை ஒரு மனுஷனாக நிறுத்த, என்னை ஒரு மனுஷியாக நிறுத்த நீர் வந்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னை உம்முடைய ராஜ்யத்தின் பங்காக நீர் மாற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இன்றைக்கு நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னோடய சர்மன் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ கிளிப் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கிராஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். கிராஃப்டிங் என்றால் தமிழில் ஒட்டு கட்டுதல். ஒட்டு கட்டுதல் இது வந்து தாவரத்தில் வருகிற ஒரு இனப்பெருக்கம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதற்கு பெயர் தான் கிராஃப்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் ஒட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர இனப்பெருக்கம், அதாவது ஒவ்வொரு இனமும் வந்து பெருகுகிறதற்கு என்னென்ன காரியங்கள் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும், ரீப்ரொடக்ஷன். ஆனால் தாவரம் பெருகுகிறதுக்கு என்ன நடக்கும்னா, யூஸ்வலாக இந்த பறவைகள் இருக்குது இல்லையா, இந்த பறவைங்க, இந்த ஹனி பீஸு, அதாவது இந்த தேனீங்க தான் இந்த தாவர இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இன்னொரு ஒரு விதம் தான் இந்த கிராஃப்டிங். இந்த கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம். சின்னதாக ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போய் அந்த பெரிய கொம்பு கூட இணைச்சாங்க பார்த்தீங்களா. அந்த சின்ன கொம்பு பெயர் தான் அந்த ஸ்மால், அந்த சின்னதாக இருக்கிற அந்த இன்னொரு ஒரு செடியோட கொம்பு பேர் தான் சியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. SCION. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம கூட பார்த்துருப்போம், மாமரம் பெருசாக இருக்கும், ஆனால் அதில் பழமே இருக்காது. வருஷம் அந்த மரத்தில் பலன் எதிர்பார்ப்பாங்க, அதில் என்ன இருக்காது, ஒரு கனி கூட இருக்காது. ஆனால் அதுவே இந்த கிராஃப்டிங் பண்ணும்பொழுது, கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மரத்தில் நல்லா காய்க்குதோ
அதனுடைய கொம்பை எடுத்து இந்த வளராத மரத்தில் ஒரு பகுதியை சீவிட்டு, அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கட் பண்ணுறாங்க இல்லையா, இட் இஸ் அ பெயினிங் ப்ராசஸ். அது அந்த மரத்திற்கு ரொம்ப ஒரு வலியை தரக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்போ அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை சொருகி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த பேண்டேஜ் மாதிரி போட்டு சுற்றி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6 வாரம், அப்படி இல்லைன்னா 8 வாரம் அதை அப்படியே பாதுகாக்கணுமா. அந்த கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நைஃப் நம்ம பார்க்குற மாதிரி நைஃப் அது கிடையாது. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் போய் கூகுள் செக் பண்ணி பாருங்கள், இந்த கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுற நைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நைஃப், ரொம்ப ஷார்ப்பான நைஃப். அப்போ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த நைஃப் அந்த கத்தி எந்த ஒரு பிரச்சனை இல்லாத, அதாவது கண்டாமினேட்டடாக இருக்கக்கூடாது, அதில் எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு வைரஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த கத்தியில் எதனா ஒரு அழுக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா, இவங்க அந்த செடியை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டும் பொழுது அது சரியாக இனப்பெருக்கம் பண்ண முடியாது, அது சரியாக ஒட்டாது. அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் ஒரு ஃபங்கஸ் வந்துடும், அந்த செடி சேரவே சேராது. அப்போது இப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த கிராஃப்டிங் மூலமாக, இந்த ஒட்டுக்கட்டுதல் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த சின்ன துண்டு பேர் சியோன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய மரத்தோட பேர் ரூட் ஸ்டாக், அப்படி இல்லைன்னா ஆன்வில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் வேர் மூலம். ஏன்னா அதுதான் மெயினான மரம், சரிங்களா. உங்களுக்கு இன்னொரு சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்முடைய மதர் சர்ச்சில், நம்மளுடைய மலேசியா சபையில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கனி ரொம்ப சின்ன சின்ன சைஸாக தான் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ அந்த மரத்தை என்ன பண்ணாங்கன்னா கிராஃப்டிங் பண்ணாங்க. எப்படி கிராஃப்டிங் பண்ணாங்க, நல்ல பெரிய பெரிய கனி உள்ள ஒரு மரத்தினுடைய அந்த சின்ன கிளையை கொண்டு இந்த மரத்தில் சீவி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணும் போது என்ன நடந்ததுன்னா, ஒரு பக்கம் காய் பெருசாக காய்க்குது, ஒரு பக்கம் காய் சின்னதாக காய்க்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 அந்த மரம் ஃபுல்லாக இந்த மரத்தினுடைய காரியங்களை அது வாங்கிக்கிட்டு அந்த மரம் முழுவதுமே நல்ல பெரிய கனிகளை காய்க்க ஆரம்பிச்சுது. இதுதான் கிராஃப்டிங். அப்போது இந்த கிராஃப்டிங் ப்ராசஸில், இந்த ஒட்டு கட்டுதல் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த செடியானது ஹெல்த்தியாக வளரணும். ஹெல்த்தியாக வளர்ந்துச்சுன்னா தான் கனி தர முடியும், இல்லைன்னா கனி தர முடியாது. அப்போது இந்த நேரத்தில் அந்த மதர் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் மூலம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த மதர் ட்ரீ தன்னை விட்டு கொடுக்கணும். தன்னை என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. லிவிங் திங், நான் லிவிங் திங், நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம். பிளான்ட் லிவிங் திங்கா, நான் லிவிங் திங்கா? லிவிங் திங். அதுக்குள்ளே உயிர் இருக்குது. இட் இஸ் அ லிவிங் திங். அது ஆக்சிஜனை வெளியில் நமக்காக கொடுக்குது. ஆனால் எதை உள்ளே எடுத்துக்குது? கார்பன் டை ஆக்சைடை உள்ளே ஏற்றுக்குது. கரிநில வாயுவை அது உள்ளே ஏற்றுக்கிட்டு ஆக்சிஜனை நமக்காக, பிராண வாயுவை நமக்காக கொடுக்குது. அதனால தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக என்ன பண்ணுறோம், எல்லாம் மூச்சு இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற மரங்கள். இந்த நேரத்தில் என்விரான்மெண்ட்டு, அதாவது சுற்றுச்சூழல் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம எத்தனை மரம் நட்டுருக்கோன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இல்லை எத்தனை செடி நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு யோசிச்சு பார்க்கலாம். இல்லை யாரோ ஒருத்தவங்க செடி வச்சுருக்கிறாங்கப்பா, யாரோ ஒருத்தவங்க மரம் வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமா? இந்த சுற்றுச்சூழலை இன்றைக்கி நம்ம பத்திரமா பார்த்துக்கலனா நாளைக்கு நம்ம பசங்களுக்கு தண்ணியே இருக்காது, நாளைக்கு நம்ம பசங்களுக்கு எந்த இயற்கை வளமும் இருக்காது. அதனால் நம்ம சுற்றி உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. மரத்தை வெட்டாமல் என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை நம்ம பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட மரம் உள்ளவே இருக்கட்டும், மரம் உள்ளவே இருக்கட்டும். காம்பவுண்ட் சவர் கட்டினாலும் அதை விட்டுட்டு நம்ம காம்பவுண்ட் சவர் கூட கட்டலாம். ஏன்னா மரம் வளருது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த மதர் ட்ரீயை நம்ம பார்க்கும்பொழுது அது தன்னை விட்டு கொடுக்குது. இந்த வலியான ஒரு அனுபவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கறதுனால தான் இந்த சின்ன துண்டை கொண்டு போய் அந்த பெரிய மரத்து கூட வைத்து இணைத்து ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு கட்டுறாங்க. அப்போ 2 லைஃப், 2 உயிர் ஒன்றா கலக்குது.
எப்படி தாய் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் 2 ஜீவனும் என்ன பண்ணுதுன்னா ஒன்றா இணைஞ்சி, இதுதான் இன்டர்வோவன் லைஃப் என்று சொல்வார்கள். அதாவது பிணைக்கப்பட்ட வாழ்க்கையாக இது மாறுது. இது மாதிரியே அதுவும் மாறிடுது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நம்ம இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் என்று தெரியல, நம்ம என்னென்ன நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னு தெரியல, என்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னு தெரியல. ஆனால் என்றைக்கு நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, இந்த ஒட்டு கட்டுதல் மூலமாக, இந்த கிராஃப்டிங் மூலமாக என்னைக்கு நம்ம இந்த சர்ச்சு கூட கிறிஸ்து கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற அனைத்தும் நமக்கு வரும். ஆல் த நியூட்ரிஷியன்ஸ். அவர் திராட்சை செடி, நம்ம திராட்சை கொடி. அப்போ திராட்சை செடியிலிருந்து திராட்சை கொடிக்கு எல்லா நியூட்ரிஷனும் கடந்து வரும். இன்றைக்கு நம்ம ஒரு மரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன மரம் அப்படின்னா ஆலிவ் ட்ரீ. அந்த ஆலிவ் ட்ரீ, ஒலிவ மரத்தினுடைய இமேஜை போடுங்க. ஒலிவ மரம் நம்மளுடைய ஊர்லலாம் இந்த ஒலிவ மரம் கிடையவே கிடையாது. இது எந்த பகுதியில் வரும் அப்படின்னா மெடிட்டரேனியன் ரீஜன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐரோப்பா, ஒரு குறிப்பிட்ட ஆசியா, ஒரு குறிப்பிட்ட யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஆமாம், இந்த 3 கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 22 கண்ட்ரிஸ் வந்து இந்த மெடிட்டரேனியன் ரீஜியனுக்குள்ளே வருவாங்க. இந்த இடத்துல தான் இந்த மரம் வளருமா. சராசரியாக இந்த மரத்தினுடைய ஆயுசு காலம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க யாராவது? இந்த மரத்தோடைய ஆயுசு காலம் 3000 வருஷம். அமேசிங்களா? இந்த மரத்தினுடைய ஆயுசு காலம் எவ்வளோ? 3000 வருஷம். 3000 வருஷம். ஒரு ஒலிவ மரத்தினுடைய ஆயுசு காலம் 3000 வருஷம். இந்த ஒலிவ மரத்தில் பார்க்கும்பொழுது பல நேரத்தில் நேச்சுரலாக கிராஃப்டிங் நடக்குமா. எப்படின்னா ஒரு இது காஞ்சி போயிருக்கும், ஒரு கிளை காஞ்சி போயிருக்கும், ஆனால் அந்த இடத்துல புதிய துளிர் ஸ்டார்ட் ஆகுமா வளர்கிறதுக்கு. அது நேச்சுரல் கிராஃப்டிங். சில நேரம் நேச்சுரலாகவே இயற்கையே தானாக இந்த ஒட்டு கட்டுதல் முறை பல நேரத்தில் அந்த செடியில் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்மலாக இந்த ஒலிவ மரத்தை எப்போ வந்து ஒட்டு போடுவாங்க, ஒட்டு போடுற காலம் எந்த காலம் அப்படின்னா முதற்கனியின் பண்டிகையில் இருந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் தான் இந்த டைம் பீரியடாக. அப்போ தான் என்ன பண்ணுவாங்களாம், இந்த செடியெல்லாம் ஒட்டு வைப்பாங்களாம். ஒட்டு கட்டும் பொழுது அந்த செடி ஒன்றோடு கூட ஒன்று இணைந்து அது வளமாக வளரும். இன்றைக்கு இந்த ஒட்டுக்கட்டுதல் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம் எரேமியா 11:16 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். எரேமியா 11:16 வாசிக்க கேட்போம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியையும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. இந்த எரேமியா 11:16 எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மரம் யார் என்றால் இஸ்ரவேல் மக்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெயரை கொடுத்துருக்காரு, ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார். என்ன அப்படின்னா நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். திரும்பி சொல்லுமா, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். அப்போ தேவன் ஒலிவ மரத்துக்கு எதை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை கம்பேர் பண்ணுறாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய மெஸ்ஸியாவை, இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு ப்ராஃபட் தான் அவங்க சொன்னாங்களே தவிர, ஏசாயா மாதிரி, எரேமியா மாதிரி, ஆபக்கூக் மாதிரி, இன்னும் மைனர் ப்ராஃபட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் மாதிரி தான் ஜீசஸும் ஒரு ப்ராஃபட்டுன்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர, ஜீசஸ் தான் அந்த மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? இஸ்ரவேலர்கள். யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? இஸ்ரவேலர்கள். இன்று வரைக்கும் கூட அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன நடந்தது தெரியுமா? காட்டு
ஒலிவ மரமாகிய நம்ம இந்த பச்சையாக இருக்கிற நல்ல கனி கொடுக்கிற நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் நம்ம கிடையாது. ஆனால் we are wild olives. அந்த காட்டில் இருக்கிற ஒலிவ மரத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர், கொண்டு இந்த மரத்து கூட கிராஃப்ட் பண்ணுறாரு. வாசிக்க கேட்க போகிறோம் ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். விடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவ ஜனமே, அவங்க இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, புறஜாதிகள் ஜென்டைல்ஸ்னா யாரு? நம்ம இஸ்ரவேல் குலத்தில் நம்ம பிறக்கலை. நம்ம இஸ்ரவேல் குலத்தில் அந்த கோத்திரத்தில் நம்ம பிறக்கலை. we are not Israelites, we are Indians. ஆனால் ஆண்டவர் அவர்களை மீட்பதற்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு, நம்மளை மீட்கிறதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. God always has a plan for everybody. யாரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமே கிடையாது. நம்ம கூட யோசிப்போம், இவெல்லாம் வாழ்ந்து இந்த பூமிக்கு ஏன் பாரமாக இருக்கிறான், ஆண்டவரே இவனை எடுத்துக்கோங்கன்னு கூட சில பேரை பார்த்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் is giving a chance, is giving a second chance, he is giving a second chance. இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவனும் திருந்த மாட்டானா, அவனும் தன்னுடைய ராஜ்யத்தில் சேர மாட்டானான்னு தான் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல அப்படி இருக்கும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களை தள்ளி விடுவாரோ? அவங்க ஏற்றுக்கல தான். மெசியாவென்று யார் ஏற்றுக்கல? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அந்த எருசலேமில் இருக்கிற அழுகையின் சுவரில் முட்டி இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. என்னன்னு ப்ரே பண்ணுறாங்க? மெசியாவே வாரும், மெசியாவே வாரும், மெசியாவே வாரும் என்று அவர்கள் இன்று வரைக்கும் கூட மெசியாவை விசுவாசிக்காததுனால இன்னும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலில் போய் நம்ம காஸ்பல் சொல்லவே முடியாது, ஷேர் பண்ணவே முடியாது. நம்ம ஊரில் நம்ம எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சுலபமாக யார்கிட்டனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சுவிசேஷத்தை சொல்கிறோம். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நிறைய சபைகளில் கேரல்ஸ் போகிறாங்க. இயேசு பிறந்திருக்கிறார், இதான் நற்செய்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேலில் போய் காஸ்பல் ஷேர் பண்ண முடியாது, பப்ளிக்காக காஸ்பல் ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணால் ரொம்ப அவங்கள இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை தள்ளி விடலன்னு சொல்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளி விடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவஜனமே, ஒலிவ மரம் நம்ம பார்த்தோமே, ஒலிவ மரம் நம்ம எரேமியா 11:16 நம்ம படித்தோமே, அந்த ஒலிவ மரம் எதற்கு உவமானமாக ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் அண்ட் ஜீசஸ். ஆபிரகாமில் இருந்து தான் இஸ்ரவேல் இனமே வந்துச்சு. நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய மகன் பேர் ஈசாக். இஸ்மவேலை குறித்து நான் சொல்லவில்லை, இந்த இடத்துல நான் அக்கௌண்ட் எடுக்கல. ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண சன் யாருன்னா ஈசாக். நம்ம அதனால தான் சொல்கிறோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய வழியில் ஈசாக்கு வந்தார், ஈசாக்கு வழியில் யாக்கோபு வந்தார், யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அப்படியே அந்த இனமானது பெருகுச்சு. அப்போ இந்த கோத்திரத்துக்கு தகப்பனாக யார் இருக்கா அப்படின்னா ஆபிரகாம். அப்போ அவருடைய வழியில் தான் யார் வந்தது என்று பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1 எடுத்து பாருங்கள், the genealogy of Jesus Christ சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம பிறந்து நம்மளுடைய அப்பா பேர் நமக்கு தெரியும், நம்மளுடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும், அதுக்கு மேலேயும் நமக்கு தெரியாது. இஸ்ரேல் பாஸ்போர்ட்டில் தாத்தாவோட அப்பா பேர் மென்ஷன் பண்ணோம் கன்ஃபார்மாக. நம்ம உள்ளே போகும்போது கூட வீசாவில் தாத்தாவோட அப்பா பேர் கேட்பாங்க. தாத்தா பேர் நமக்கு எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்போ அந்த அளவுக்கு அவங்களோட 4 ஃபாதர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியில்
பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த எரேமியா 11:16 நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த ஒலிவ மரம் எதற்கு ஓமானமாக இருக்குன்னா ஆபிரகாமுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஓமானமாக இருக்குது. இந்த ஆலிவ் பிரான்ச், வைல்டு ஆலிவ்ஸ்லாம் யார் அப்படின்னா நம்ம தான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நேராக நம்ம அப்படியே 11ஆம் வசனத்துக்கு ஓடிடலாம். இந்த ரோமர் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்துக்கு நீங்கள் படிங்க. இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமே ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் துரிதமாக கடந்து செல்கிறேன். இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுக்குள்ளே, இஸ்ரவேலர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்புவதற்காக அவர்கள் செய்த தவறுகளினால புறஜாதிகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் அவருடைய கோத்திரமாகிய இஸ்ரவேல் கோத்திரத்தோடு கூட இணைத்திருக்கிறார். நமக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குது. நம்ம இஸ்ரவேல் இல்லைங்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம கொண்டு போய் அங்கே ஆண்டவர் நம்மளை இணைச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கலாத்தியர் 3:29 நம்ம வாசித்து விட்டு மறுபடியும் இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களா ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் என்றைக்கு ஆண்டவராகிய, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வசனம் புரியலனாலும் வசனம் மனப்பாடம் பண்ணனாலும் அந்த கான்செப்டை மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிட்டீங்களாம். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிற. சுதந்திரர்னா யாரு? வாரிசு. அப்போ நம்மலாம் யாரோட வாரிசாக மாறிடுறோமா? ஆபிரகாமுடைய வாரிசாக நம்ம மாறிட்டோமா? ஆனால் நம்ம யார்? நம்மலாம் வைல்டு ஆலிவ்ஸ், நம்ம காட்டு ஒலிவ மரங்கள். ஆனால் நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராகவும் மாறி போனோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் நம்ம 11:16 ரோமர் நம்ம வாசிக்க போகிறோம். மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். தேவஜனமே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த கொஞ்சம் மாவு பரிசுத்தமாக இருந்ததுன்னா பிசைந்த மா முழுவதும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாக இருக்குமா? அதே போல் வேர் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமா? அந்த கிளைகளெல்லாம் பரிசுத்தமாக இருக்குமா? ஆனால் சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க, சில கிளைகள் முறித்து போட்டாராம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? சில கிளைகளை முறித்து போட்டிருக்கிறாராம். காட்டு ஒலிவரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். அல்லேலூயா சொல்லுங்களேன். காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இந்த பச்சை ஒலிவ மரத்தோடு போய் ஒட்ட வைத்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் கிராஃப்ட் பண்ணியிருக்கார். ஹீ இஸ் அ கார்டனர். அவர் திராட்சை தோட்டக்காரர்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அவர் கார்டனிங் பண்ணியிருக்கார், நம்மளை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளை கொண்டு போய் அந்த பச்சை ஒலிவ மரமாகிய இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இந்த பச்சை ஒலிவ மரத்தில் நம்மளை போய் ஒட்டி இணைத்திருக்கிறாரு. இணைச்ச பிறகு நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? இணைச்ச பிறகு நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, நீ இந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயினால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று. வேற கிளை சுமக்குதா இல்லை கிளைய வேர் சுமக்குதா? வேறு தாங்க கிளைய சுமக்குது. அப்போ அதுதான் வேர் மூலம், அதுதான் முக்கியமான. அது இல்லைன்னா அந்த கிளைகள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம இன்றைக்கு சால்வேஷனுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம இன்றைக்கி ரட்சித்துட்டோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு, நம்மளை குடும்பத்தை ரட்சித்துட்டாரு. அதனால் அவங்கள நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். பல நேரத்தில்
நம்மலாம் ரட்சிக்கப்பட்டோமே, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலையே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படலையே. இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மேரினஸ் காம்பஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த திசைக்கு இஸ்ரேல் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட்லி இந்த சைடு. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனம் சொல்லுகிறபடி இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனசார ஆசீர்வதிக்கலாமா? எவ்ரி ஒன் ஹியர். ஆண்டவரே, இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுடைய ரட்சிப்பு, அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக, அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய கண்களை நீர் திறப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த கிளைகளுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் என்று இங்கே சொல்லுது. அடுத்த வசனம் 24ஆம் வசனம் வாசித்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சுபாவத்தின்படி காட்டோலி மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்ம அந்த குளத்துலையும் பிறக்கல, அந்த கோத்திரத்துலக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் சுபாவத்தின்படி நம்ம யாராக இருக்கிறோன்னா காட்டு ஒலிவ மரமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துலேருந்து வெட்டி எடுத்து சுபாவத்திற்கு விரோதமாக அவங்கள மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. இஸ்ரவேலர்கள் மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. டோரா என்று சொல்கிறாங்க. பஞ்சாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், டோட்டலி 611 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வெறும் 10 கட்டளைகள் மாத்திரம் ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கலாம். மொத்தம் 611 கட்டளை இருக்குது. 611 கட்டளையும் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப விஜிலண்ட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் எழுந்த உடனே, பகலெல்லாம், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஷம்மா இஸ்ராயேல், காலையில் அவங்க சொல்கிற ஒரு ப்ரேயர். ஷம்மா இஸ்ராயேல், அடோனாய் எலோயினு, அடோனாய் எக்காத், வே அஹப்தா எட் அடோனாய் எலோயக்கா, பேகோல் லேவாஃப்கா, ஓவகோல் நப்ஷிகா, ஓவகோல் மேயோதேகா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அவங்க காலையில் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியில் ஆ எழுத வைப்போம், ஸ்லேட்டில் ஆ எழுத வைப்போம். இன்னும் அவங்கவுங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய குடும்ப பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு முதல்ல அது சொல்லி கொடுக்குற காரியம் என்னென்னா இந்த ஷமா ப்ரேயர் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி கடைசியாக அவங்க ஜீவன் போகிற அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க சொல்கிற ப்ரேயரும் என்ன ப்ரேயர்னா இந்த ஷமா ப்ரேயரா. அப்போ இவ்வளோ அதிகமாக ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க, அவங்க நேசிக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்களுடைய கண்கள் திறக்கல. நமக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சில நேரம் எக்ஸாமில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், தெரியும் இல்லையா? நம்ம ஏதோ ஒன்று போட்டு விடுவோம், படிச்சிருப்பாங்க, அவங்க கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க, படிக்காத நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிளியர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஏதோ ஒரு கிரேஸில் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, அந்த சான்ஸ் கிடச்சிருச்சு. அது மாதிரி தான் ஏதோ கிரேஸில் ஆண்டவர் காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை கொண்டு போய் பச்சை ஒலிவ மரமாகிய இஸ்ரவேல் மரத்தோடு கிராஃப்ட் பண்ணிட்டார், ஒட்ட வச்சுட்டார். அப்போ ஒட்ட வச்சதுனால இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்கு எப்படி சான்ஸ் மேலே சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் மெஸ்ஸியானிக் ஜூஸ், ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஏற்றுக்கிட்ட யூதர்கள் என்று ஒரு டீம் இருக்கிறாங்க இஸ்ரவேலில். ரகசியமாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் யூடியூப்பில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மெஸ்ஸியானிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சுபாவத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற உன்னையே நான் கொண்டு வந்து இணைப்பேனா
அவங்கள கொண்டு வந்து இணைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்பைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள அப்படி ஒரு ஏளனமாக நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? இங்கே இருக்கிற பல பேர் பார்க்கும்பொழுது ஒரு சிலர் வழியாக எங்கள் அப்பா கிறிஸ்டியன் அதனால் நானும் கிறிஸ்டியன், எங்கள் தாத்தா கிறிஸ்டியன் அதனால் எங்கள் அப்பா கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இங்கே சொல்லலாம். ஆனால் ஒரு சிலரை ஆண்டவர் வந்து அவங்க வாழ்க்கையை இன்டர்வீன் பண்ணியிருப்பார், தொற்றுப்பார், சேஞ்ச் பண்ணியிருப்பார். வேறு ஒரு கோத்திரத்தில் வேறு ஒரு குலத்தில் பிறந்த பிள்ளைய ஆண்டவர் தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். அந்த பிள்ளை 10வது படிக்கும் பொழுதே he had a plan. சொன்ன வார்த்தைகள் சொன்ன வசனங்களை அந்த பிள்ளை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, யார் கைவிட்டாலும் அவர் கைவிடலை. அவங்களோட பர்சனல் சஃபரிங்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க, எவ்வளோ சேலஞ்சான விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க, அந்த காசு பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. ஏன் தெரியுமா இதை எல்லாவற்றையும் அவங்க ஜெயித்தாங்க? பிகாஸ் she is grafted in Christ. ஏன்னா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார்ல, அது போல நம்மளும் ஜெயிப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒட்ட வைத்திருக்கிறாரு. நம்ம இன்னும் இறுக்கமா அந்த ஒலிவ மரத்தை சார்ந்து வாழ்வோம். அந்த ஒலிவ மரத்துக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் நம்மளுக்குள்ளேயும் வரும். நீங்கள் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிட்டீங்க. வாக்குதத்தம் பண்ணப்பட்டபடியே அவருடைய சுதந்திரராக மாறிட்டு. சுதந்திரர்னா வாரிசு. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. என்ன பண்ணார் ஆண்டவர்? அவரை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். மணலத்தனையா பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். சொன்னாரா? செய்தாரா? அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கா? இருக்கு. ஒருவேளை உங்களுடைய கர்ப்பம் திறந்து 2 பிள்ளைகளோ இல்ல 3 பிள்ளைகளோ நீங்க பெற்றாலும் ஆவிக்குரிய ரீதியாக மணலத்தனையான பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய ரீதியாக நட்சத்திரத்தை போல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுப்பார். 70 கிளை சபை ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார்ல, அப்ப அந்த 70 கிளை சபையினுடைய போதகர் அம்மாவாக யார் மாற போறார்? நீங்க தான் மாற போறீங்க. God has grafted you in Christ. ஆண்டவர் உங்களை ஒட்ட வச்சிருக்கிறார். நம்ம எங்கேயோ இருந்தோம், காட்டு ஒலிவ மரம், ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குமா? காட்டில் வளர்கிற செடிக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குமா? வீட்டில் இருக்கிற செடியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூனிங் பண்ணுவோம், ட்ரிம்மிங் பண்ணுவோம், தண்ணி ஊற்றுவோம். அந்த இலெல்லாம் அழுக்காக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க? ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இவ்வளோ கேர் எடுக்கிறாங்க வீட்டில் இருக்கிற மரத்துக்கு. ஆனால் காட்டில் இருக்கிற மரத்துக்கு யாருன்னா அது மாதிரி கேர் எடுக்கிறாங்களா? இல்லை. யார் தான் கேர் எடுக்கிறார்? அவர் கேர் எடுக்கிறார். அவர் கேர் எடுக்கிறார். சகல பட்சிகளும் சகல ஜந்துக்களும் சகல எல்லா ஃபாரஸ்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரே ஆளாக நின்று படி அளக்கிறது நம்ம ஆண்டவர் தான். அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே. அப்ப அவரோடு நம்ம ஒட்டி வைத்திருக்கிறார் தேவஜனமே. அவருக்கு கொடுத்த, ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் இருக்கு. பல நேரத்தில் நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகும், பல நேரத்தில் நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடும், சோர்ந்து போயிடுறோம். ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையின் தாழ்விடங்களுக்கு நம்ம போகும்பொழுது என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா ஒரு மனுஷனாக வாழுறேன், எதுக்குடா ஒரு மனுஷியாக நான் வாழுறேன்? இல்லை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் கையில் இருக்குது. ப்ரொக்ளைம் பண்ணுங்கள், ப்ரொக்ளைம் பண்ணுங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். சங்கீதம் 128 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 91 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். யெகோவா ஈரேவாகிய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. எது நித்திய ஜீவன்? போன வாரம் நம்ம அந்த ஈவினிங் ப்ரேயரில் நம்ம தியானித்தோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் பற்றி அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தெரிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு நேராக
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, அந்த ஒரு வார்த்தை மறந்துட்டேன், அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பிதா உங்களுக்கு தெரியுதா? பிதா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஜீசஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களே, உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நம்ம யோசிப்போம், நம்ம ப்ரே பண்ணுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அது கிடைக்காத போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் உங்களை பார்த்து நீங்களே என்கரேஜ் பண்ண வேண்டிய வசனம் என்னென்னா, பிதா உனக்கு தெரியும்ல, கிறிஸ்து உனக்கு தெரியும்ல, நீ நித்திய ஜீவனுக்குள்ளே இருக்கிற, மீதி எல்லாம் இட் வில் கம். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடிட்டோம், மற்றதெல்லாம் வரும். இட் இஸ் ஆன் த வே, இட் இஸ் ஆன் த வே, இட் இஸ் ஆன் த வே, இட் இஸ் இன் த ப்ராசஸ். அப்போ ஜென்டைல்ஸ் புறஜாதிகளாகிய நம்ம ஆண்டவருடைய பிளானில் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒருத்தரையும் சூஸ் பண்ணியிருக்கார். நான் இப்போ மைக் கொடுத்து நீங்கள் எப்படிமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, பல பேர் பல விஷயம் சொல்லுவீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏற்றுக்கிட்டேன், நான் பக்கத்தில் பிஸ்கெட் கொடுப்பாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க, அங்கே போவேன், அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். காலேஜில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இல்லை ஆஃபீஸில் செல் குரூப் நடக்கும், ப்ரேயர் நடக்கும், அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இப்படி பல பேர் பல காரியங்கள் சொல்வது உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஆண்டவரோட வார்த்தை அப்படியே வந்து டச் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. இப்படி தான் புறஜாதிகளாகிய நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணி ஒலிவ மரமாகிய இஸ்ரவேல் ஒலிவ மரமாகிய பச்சை ஒலிவ மரத்தோடு கூட இணைச்சிட்டார். அந்த ஒலிவ மரம் யார் அப்படின்னா இயேசு. அந்த ஒலிவ மரம் இன்னொன்று எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் இஸ்ரவேலர்களுக்கு கோத்திர பிதாவாக இருக்கிறார். இயேசு இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒருத்தராக இருக்கிறார். அப்போது புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு, இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம், எப்படி நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இந்த சபை மூலமாக பல பேர் ஆண்டவர் தொட்டிருக்கிறாரா? பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? பல பேருடைய சூழ்நிலை மாறி இருக்கிறதா? God has successfully grafted us in GI 611 Church. எங்கேயோ இருந்த நம்மளை கொண்டு வந்து இந்த சபையோடு இணைத்து, இந்த சபை மூலமாக ஆண்டவரோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். We should be grateful to the church. பல பேர் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம சபையோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டப்படும். Be united to the church. நீங்கள் சர்ச்சோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். பிரியமானவர்களே, அந்த என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு வரும். சர்ச்சை விட்டு நீங்கள் தூரமாக போனீங்கன்னா யூ ஆர் லாஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். யூ ஆர் லாஸ்ட். நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க. எப்படி அந்த கிராஃப்ட் பண்ணுற அந்த சின்ன கொம்பு, நான் சொன்னேன் சியோன் அப்படின்னு சொன்னேன், அந்த சியோன் வந்து அந்த ஆன்வில் கூட இணையும் போது தான் அந்த ரூட் ஸ்டாக்கில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த ஆன்விலுக்கு போகும், இந்த சின்ன கொம்புக்கு போகும். இல்லைன்னா போகாது. நான் இணைய மாட்டேன், நான் சேர்ந்துருக்க மாட்டேன்னா எந்த நியூட்ரிஷன்ட்டும் இதில் இருந்து அதுக்கு போகாது. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த சபையோடு கிராஃப்ட் பண்ணிட்டார், ஒட்ட வச்சுட்டாரு. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய சபையை க்ளோஸாக ஃபாலோ பண்ண போகிறோம், ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம சபையில் காலை ஆராதனை நடக்குது. காலை ஆராதனைக்கு வந்துச்சுன்னா, காலை ஆராதனையோட லிங்க் வந்துச்சுன்னா உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. நம்மளால் நேரில் பல பேர் லிங்க் வந்துச்சுன்னா பார்த்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வெளியில் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்? அந்த காலை ஆராதனையை நம்ம கேட்கலாம். நம்ம சர்ச்சை எப்படிலாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ண முடியும் சொல்லுங்கள்? மார்னிங் டிவோஷன் ஃபாலோ பண்ணும்போது, சண்டே சர்வீஸு நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் சர்ச்சு என்ன போக்கில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வாரம் முழுவதும் நம்ம நடத்த போகிற வசனம்
நமக்கு அந்த சண்டே சர்வீஸில் கொடுக்கும்பொழுது நம்ம அதை கேட்டால் தான் நமக்கு தெரியும். இல்லைனா நாளையிலேருந்து நமக்கு முன்னாடி சவால் ரெடியாக இருக்குது, நாளையிலேருந்து நம்ம முன்னாடி பிரச்சனை ரெடியாக இருக்குது. பல கோலியாத் லைன் கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க நமக்கு முன்னாடி. அப்போ நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம்? சண்டே அன்னைக்கு கொடுக்குற வசனத்தை நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். உங்களை கொண்டு வந்து ஒட்ட வச்சுட்டார். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு. நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் உங்ககிட்ட இல்லை தெரியுமா? பிகாஸ் யூ டோன்ட் ஆஸ்க். ஒய் யூ டோன்ட் ஹேவ்? யூ டோன்ட் ஆஸ்க். சில நேரத்தில் நம்ம சிலருக்கு கம்பல் பண்ணி சில விஷயங்கள் கொடுப்போம். வேணாம் 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 எனக்கு அதெல்லாம் வேணாம். ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க வாங்கிறதுக்கு. ஆனால் இல்லாமல் சிரமப்படுவாங்க. நம்ம இப்போ ஷையாக ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அப்போது ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிற எல்லா நியூட்ரிஷன்ட்டும், எல்லா சத்துக்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கும் இருக்குன்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். கிரைஸ்ட் ஹாஸ் கிராஃப்டட் ஹஸ். ஆண்டவர் நம்மை இந்த GI 611 சபையோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். ஒட்ட வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஒரு பெரிய பிளான் இருக்கு. லெட்ஸ் ஃபாலோ அவர் சர்ச் வெரி க்ளோஸ்லி. லெட்ஸ் பி கிராஃப்டட் இன் சர்ச். இன்னைக்கு இந்த கிராஃப்டிங் ப்ராசஸ் அது உங்களுக்கு ஒரு பெயினான ப்ராசஸாக இருக்கலாம். நான் பாட்டு காட்டில் ஜாலியாக இருப்பேன், என்னையே எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்து கூட இணைக்கிறீங்க. ஏன்னா பாஸ்டர் கேட்பார், எங்கள் பிரதர் உங்களை காணோம், எங்கம்மா உங்களை காணோம், ஏம்மா வரல, இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இதை படிங்க, இந்த டீச்சிங் அண்ட் எக்யூப்பிங் கிளாஸ்க்கு சேருங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அதெல்லாம் நமக்கு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் அது நம்முடைய நன்மைக்கே. அப்படியே எழுந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும்.
மாசங்கள் எங்களோடு பேசினீங்களா, இடைப்பட்டீங்களா, நன்றி அப்பா. இனிமேலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பெரும் ஆசீர்வாதம் எங்களை மறைத்து நீர் பேசுங்கப்பா. நீர் எங்களோடு கூட வழி நடத்த பெரிய ஆசைங்க இயேசு மூலம் சொன்னால பிதாவே ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவும் மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிய மரத்தில் பேருக்கும் சாரத்துக்கும் உடன்பாக இருந்தாய். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாம் அந்த காட்டொலிவும் மரத்தை போல ஒரு கனித்தராத ஒரு மரத்தை போல தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை ரட்சித்து கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தினார். ஆமென். அது மட்டுமல்ல, எப்படி வழி நடத்தினார்? நம்ம இந்த J6 திருச்சபை மூலமாக அநேக வழிநடத்தல் மூலமாக கர்த்தர் நம்ம எத்தனையோ பட்டறாமல் எத்தனை திருச்சபைகள் இருக்குது, நமக்கு தெரிந்த எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த சபையில நம்மளை நாட்டை வைத்து இத்தனை இருக்க நம்மளை விழுந்து வழி நடத்தினார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றாரு, மகனே அதை நீ சிந்தித்து பாரு என்று எனக்கு காலை வேளையில நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் நடந்த சாட்சியை நான் சொல்றேன். நான் முன்பாக நான் சிறு வயது வளர்ந்ததே ஆலயத்து பேக்ரவுண்டில் தான் வந்தேன். ஆனால் எனக்கு நான் இந்த வாலிப காலத்தில் வரும்போது எனக்கு இசையில் ஏதாவது நான் வெளியே போய் அந்த செக்குலர் சினிமா மியூசிக்கில் வாசிக்கலாம் போன்ற பல ஆசைகள்லாம் இருந்தது. ஆனால் ஊழியத்துக்கு நான் வரவே கூடாது என்று நான் தீர்மானம் இருந்தேன். ஆனால் எப்போது J6 சபை ஆரம்பிச்சதோ அப்போதே ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டார். மகனே இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும். நான் எத்தனையோ முறை நான் வேண்டாம்னு நினைத்தேன். ஆனால் 2018ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னோட திட்டவட்டமாக பேசின, மகனே நீ என்னோட ஊழியத்தை செய் என்று. அது மட்டும் இல்லை, இந்த சபையில் இணைந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாக பேசினார். நான் அப்புறமா 3 நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். ஊழியத்தை செய்து வந்த பிறகு எனக்கும் பாஸ்டருக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய அடிக்கடி வரும்போதெல்லாம் நான் அடிக்கடி நினச்சிப்பேன், நம்மளுக்கும் அந்த பாஸ்டர் ஃபேமிலி செட் ஆகலை, நம்ம விட்டு நம்ம வேற ஏதாவது ஊழியத்தை கூட செஞ்சிடலாம், நம்ம இந்த சபையிலேருந்து அவங்களுக்கே பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம அந்த காலேஜில் ஒரு சில பிரதர்ஸ் என் கூட இருந்தாங்க. நானும் அவங்க கூட வந்து சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களும் சாதாரணமாக பேசிட்டு ஒரு காமெடியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் பாஸ்டர் எங்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே, நீங்கள் என்ன வேலை? இல்லை பாஸ்டர் என்ன ஒர்க்கு பண்ணோம். என்னை பார்த்து சொன்னார் பாஸ்டர், எப்பா நீ இவ்வளோ நேரம் பேசுனே, நீ ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நீ அது போல பேசலையே, ஏதோ ஒரு காமெடி பண்ணுற ஒரு கேலி கிண்டலமாக தானே பேசினிருக்கு. ஏசப்பா வந்து இதுக்காக ஊழியத்துக்கு அழைச்சாரு, இன்னைக்கு நான் சொல்கிறேன் உன்னுடைய பேச்சை நீ மாற்றலைன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். வெளியே வந்து நான் நினச்சேன், இந்த பாஸ்டருக்கு இவ்வளோ என்ன கூட பேசக்கூட கூடாதுன்றாரு, நம்மளுக்கு பேசக்கூடாமல் ஊழியத்தில் என்ன பண்ணுறது, ஒரு ஜாலியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு மிகுந்த மன வருத்தம். ஆண்டவரான ஏசப்பா தயவுசெய்து வேணாப்பா, அந்த ஊழிய கூட வேணாப்பா, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான இதில் நம்ம ஊழிய செஞ்சு எனக்கு என்னப்பா இது சொல்லிட்டு எனக்கு ஒரு மன கஷ்டப்பு வந்துடுச்சு. ஆண்டவராண்ட போய் நான் ப்ரேயர் பண்ண, ஏசப்பா என்னப்பா இது இவ்வளோ இது பண்ணுறாங்களே, எனக்கு வேண்டாப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னுடைய இதே மேலே ஒரு வசனத்து மூலம் என் கூட பேசினாரு. மகனே நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ சோர்ந்து போகிறனால் நீ நீ அந்த குதிரைகளோடு எப்படி சேர்ந்து விடுவான்னு சொன்னார். சமாதானம் உள்ள தேசத்தினையும் அடைக்கல தேடினால் யோர்தான் பிரவாகத்தை வரும்போது எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே இன்னைக்கு இந்த பாஸ்டருக்கு நீ அடைக்க உன்னால் ஊழியம் செய்ய முடியலாம், வேற எந்த பாஸ்டர்கிட்ட உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த இவ்வளோ ஹம்பலாக இவ்வளோ தாழ்மையாக சொல்கிற பாஸ்டர்கிட்டே உன்னால நீ ஊழியத்துக்கு அடங்கி இருக்க முடியலன்னா வேற எங்கேயும் இந்த உலகத்தை நீ எங்கே போனாலும் ஊழியத்தை உன்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று நானும் பேசினார். ஆண்டவரை நான் அழுது அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். சாரிப்பா, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அவங்க சொன்ன பாதை எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கு, அவங்க சொன்ன அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஆண்டவரை ஹர்ட்டிங்காக இருக்குப்பா. ஆனாலும் அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இன்னைக்கு நான் சபையில நின்று கொண்டு இருக்கேன். அன்னைக்கு நான் விட்டு கொடுத்து தான் காரணம். அன்னைக்கு ஒருவேளை நான் கண்டிப்பா நான் விட்டு கொடுக்காம போயிருந்தேன். நான் உண்மையா சொல்றேன், நான் பாவத்திலேயும் உலகப்புறமான வாழ்க்கையில தான் போயிருப்பேன், யாருக்கும் ஒரு கீழ்ப்படியாத பிள்ளையா தான் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கும் J6 பாஸ்டருக்கும் போதுமாக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சில பேர் நம்ம இந்த காலை வேளையில் ஆராதனை வந்திருக்கலாம், உங்களுக்கும் இந்த சபை கூட ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கும். ஏதோ பாஸ்டர் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, என்ன போய் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே,
நான் இதை நல்லது தானே சொன்னேன், இதை சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதோ மனசு கஷ்டப்படுது, ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மகனே நீ காட்டொலிவமா இருந்த, உன்னை இந்த சபையில் ஒட்ட வச்சு நீ ஏன் இன்னும் ஒட்ட மாட்டுற? நீ இதில் ஒட்டியிருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் உன்னோட கனித்தரும் மரமாக மாற்ற போகிறேன். இன்னும் நான் உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னை நான் கனித்தரும் மரமாக மாற்ற போகிறேன். ஏன் இந்த உன்னை நீ விட்டு கொடுக்காம இருக்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு சுயா ஏதோ ஒரு மனசு கஷ்டம், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு வேலை இந்த சபையில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதுமாரி யாரெல்லாம் தீர்மானம் பண்ணது ஒரு விஷயம் கொஞ்சம் முன்பாக வரலாமா? இது முன்பாக வருது எதை குறிக்குதுன்னா, பரலோகத்தும் பூலோகத்தும் முன்பாக ஆண்டவரே ஆமாப்பா நான் இந்த தவறை செஞ்சுட்டேப்பா, நான் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன்ப்பா, நான் இந்த சபையோடு இணைந்து ஊழியம் செய்யறப்பா, இந்த போதவரோட இணைந்து ஊழியம் செய்யறப்பா, நீங்களுக்கு தகப்பனை எங்களுக்கு வச்சு அந்த சபையில நாங்களும் நிலைச்சு நிறுந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சபையில நான் திரும்ப ஒரு விசுவாசம் இருக்கிறப்பா. நம்ம அநேக முறை நம்ம விட்டு போகலான்னு கூட ஒரு சில சிந்தனைகள் வந்திருக்கோம். இன்னைக்கு நான் இந்த சபையை நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன், ஊழியக்காரன் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன்றவங்க நீ வந்து நீங்கள் முன்பாக வரலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்ந்து இன்னும் நம்ம பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஒரு சில பாடலை பாடும்போது அனைவரும் நம்ம முன்பாக வரலாமா? சகோதரிகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை என் மேலேயோ இல்லை பாஸ்டர் மேலேயோ உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். மனசு என்னை விசாரிக்கல, இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஹீல் பண்ணுறாரு, நம்மளை குணப்படுத்த போகிறார். இந்த கிராஃப்டிங் ப்ராசஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த செடி ஒட்ட முடியாது. ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அந்த செடி ஒட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அவற்றை எல்லாம் எடுத்து போட போகிறார். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் அவர் எடுத்து போட போகிறார். சகோதரிகள் நீங்கள் முன்னாடி நீங்கள் கடந்து வரலாம். ஒருத்தராக முன்பாக கடந்து வந்து ஜஸ்ட் நீங்கள் கையை மட்டும் பிடிங்க போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம யாருங்கிறத நம்மளுக்கு காண்பித்தார். நம்மளை இந்த சபையோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய தீர்மானம் இருக்கிறது. பல பேருடைய ஹர்ட்ஸில் நாங்களும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்குறேன். இங்கே இருக்க சகோதரர்களோ அல்லது சகோதரியோ இல்லை பெரியவங்களோ இல்லை சின்ன பிள்ளைகளோ பாஸ்டரோ அல்லது நானோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் பலவீனங்கள் இருக்குது. பல நேரத்தில் நீங்கள் எதிரில் வந்திருப்பீங்க, நான் உங்களை பார்த்துருக்கவே மாட்டேன். பலவீனப்பட்டவர்கள் தான் நாங்களும். நமக்கு நடுவில் இருக்கிற காயத்தை நம்ம எடுத்து வெளியில் போட்டோம்னா தான் நம்ம ஒன்றா இணைஞ்சி ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த ஹர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கண்ணை மூட போகிறோம். ஆண்டவர், எங்கள் மனதில் இருக்கிற எல்லா காயங்கள், பாஸ்டர் மேலே இருக்கிற காயங்கள், பாஸ்டர்மா மேலே இருக்கிற காயங்கள், எங்கள் சபை மேலே இருக்கிற வருத்தம், இந்த சபை எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, இந்த சபை எனக்கு இந்த விஷயத்தை செய்யலையே, இல்லைப்பா, இது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வெளியில் போட்டுடுறோம்ப்பா.
இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். இந்த நேரத்தில் யெகோவா ஈரே நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்தை தேவன் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, எனக்கு கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பாதையில் இந்த GI 611 சபையை நீங்கள் நடத்துங்க. என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை நீங்கள் நடத்துங்க. எங்களுக்கு நீங்கள் ஜாதிகளையும் கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு லேண்ட்ஸையும் கொடுக்க போகிறீங்க. லேண்டு கிடையாது, லேண்ட்ஸ் இன் ப்ளூரல், நிலங்களை கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உமக்காக பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம்ப்பா. எங்கள் மனசில் சாத்தான் உண்டு பண்ணுகிற எல்லா குழப்பங்கள், எல்லா ஹர்ட்ஸ், எல்லா காயங்கள், எல்லா கசப்புகள், தேவஜனமே நம்ம மனசில் கசப்பு இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டொமக் டிஸார்டர்லாம் வரும், உடம்புல நிறைய பிரச்சனை வரும். இன்றைக்கி அந்த கசப்பை எடுத்து நம்ம வெளியில் போட்டுருவோம். பாஸ்டரையும் என்னையும் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் அஸ். God bless you. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ச்சனம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.